السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் மேலாம் நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்றோடுமான பிரார்த்தனை செய்தவராய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாமெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நம்மளால் முடிந்த சில அமல்களை செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அதை செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அவனை புகழ்ந்தவனாய், நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பண்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நேற்றைய தினத்தில் நாம் சுருக்கமாக பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதில் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 4 தனிப்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 4 சிறப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது, فَإِذَا سَوَّيْتُهُ فَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي فَقَعُوا لَهُ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், சாஜிதீன், எனது ரூஹை நான் அவரை செம்மைப்படுத்தி நான் ஊதிவிட்டோம் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்கள்? ஃபகஉ லஹு, அவருக்கு என்ன செய்யுங்க? சாஜிதீன், அவருக்கு நீங்க சிரமப்படீங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு சொல்லியிருக்கிறார். நாம் இங்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு இந்த கட்டளையை விடுகிறார். இப்போ மலக்குமார்கள் சிரமப்படக்கூடிய நபர் என்று பார்த்தால் அது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு படைப்பினத்திற்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு பிறகு, அதாவது படைப்பாளனுக்கு பிறகு படைப்பாளன் படைத்த ஒரு படைப்புக்கு சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு கூட இவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தில் பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில விஷயத்தை கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில விஷயத்தை கேட்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது, அல்லாஹ் தனது கரத்தால் படைத்த ஆதி மனிதர் ஆதம் நீங்கள் தானோ என்பதாக முதல் கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ் தனது கரத்தால் படைத்த ஆதி மனிதர் ஆதம் நீங்கள் தானோ என்று கேட்டுட்டு அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், நஃபஹல்லாஹு ஃபீஹி மின் ரூஹிஹி, நஃபஹல்லாஹு ஃபீஹி மின் ரூஹிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது ரூஹை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஊதினார். இரண்டாவது சிறப்பு. முதலாவது சிறப்பு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது கரத்தால் படைத்தான். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது ரூஹை ஊதினான்.
பிறகு தனது மலக்குகளை அவருக்கு சிறப்பணிய வைத்தான். சிறப்பணியுமாறு அல்லாஹ் கூறினான். நான்காவது, எல்லா பொருட்களுடைய விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இன்றைய தராவீஹ் தொழுகையில் கூட முதல் ரக்காயத்தில் அதுதான் ஓதப்பட்டது. முதல் ரக்காயத்தில் அல்லாஹ் தனது பிரதிநிதியை படைக்க போவதாகவும் பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை எல்லாம் முதல் ரக்காயத்தில் நாம் கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நான்காவது சிறப்பாக அல்லாஹ் எல்லா விதமான பொருட்களுடைய பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த செய்தியானது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வரான். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது 4 விஷயத்தை சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் கல்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது 2வது அத்தியாயத்தின் சூரத்துல் பக்ராவுடைய 31வது வசனத்தில் பார்க்கும் பொழுது قال الله அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் وعلم آدم الأسماء كلها. நாம் என்ன செய்தோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் எல்லா விதமான பெயர்களும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இந்த பெயர்கள் மூலமாகத்தான் மக்கள் எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அறிந்து கொள்கிறார்கள். மக்கள் இன்றைய தினத்தில் எல்லா பொருட்களுடைய பெயரையும் அறிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்றைய நவீன காலத்தில் என்னென்ன புதிய பெயர்கள் வைக்கிறார்களோ, எதற்கெல்லாம் என்னென்ன பெயர்கள் வைக்கிறார்களோ அது எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பே கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதை நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த பெயராக இருக்கலாம், புதிய பெயராக இருக்கலாம், ஒரு நவீனத்தின் விஞ்ஞானத்தின் உச்சத்தை தொட்ட ஒரு பொருளுக்கு வைக்கக்கூடிய பெயராக இருக்கலாம், எந்த பெயராக இருக்கட்டும், அது தனிப்பட்ட முறையில் நமக்காக வேண்டி நம்முடைய சிந்தனை உதிப்பதல்ல. அது நம்முடைய அபுல் பஷர் என்று சொல்லக்கூடிய மனித குலத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததில் இருந்துதான் இன்றைய காலத்தில் மனிதர்கள் வைக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுடைய பெயர்களும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து வந்ததுதான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு ஹதீஸானது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த 4 சிறப்புகள் சொன்னமா இல்லையா? இந்த 4 சிறப்புகள் சம்பந்தமாகவும் ஒரு புகாரில் ஒரு செய்தி வருகிறது. என்னவென்றால், மக்கள் எல்லாம் நாளை மறுமையில் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் யார், யாரிடத்தில் போய் சொல்லலாம் என்று தனக்குள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பேசிக் கொள்வார்கள். இவரிடத்தில் செல்லலாமா, இவரிடத்தில் செல்லலாமா என்று. அப்போ மறுமையில் இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் பேசும் பொழுது அவர்கள் முதலாவதாக சொல்லக்கூடியது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதலாவதாக சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சொல்வார்கள். மக்கள் எல்லாம் போய் சொல்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் தனது கரத்தால் படைத்தான், அல்லாஹ்வுடைய ரூஹை உங்களுக்கு ஊதினான், அது மாத்திரமல்லாமல் தனது மலக்குகளை உங்களுக்கு சிரமணிய வைத்தான், எல்லா விதமான பொருட்களுடைய பெயர்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி தங்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக வேண்டி அழைப்பார்கள் என்ற அந்த செய்தி இமாம் புகாரி 4476வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, ஆக இந்த 4 சிறப்புகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது எல்லா விதமான பெயர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான் என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த படைக்கக்கூடிய அந்த சமயத்தில் படைக்க அந்த நாடிய பொழுது மலக்குமார்கள் எல்லாம் தங்களை விட, நல்ல கவனமாக கேளுங்கள், தங்களை விட மலக்குமார்கள் எல்லாம் தங்களை விட அறிந்த ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்துவிட மாட்டான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தங்களை விட அறிந்த ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்க மாட்டான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதனால் தான் சோதிக்கப்பட்டார்கள், மலக்குமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்று இமாம் ஹஸனுல் பஸ்ரி அவங்க சொல்றாங்க. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு மலக்குமார்கள் வச்ச சோதனை என்ன? சும்மா عرضهم على الملائكة فقال أنبئوني அல்லாஹ் சில பொருட்களை வச்சு என்னுடைய பேர்களை என்ன செய்யுங்க சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன், உங்களுடைய கூற்றுகளில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இந்த பொருட்களுடைய பேரை சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய கூற்றுகள் என்ன? உங்கள் கூற்றுகளில் உண்மையாளராக இருந்தால் என்ன என்று சொன்னால், தங்களை விட ஒரு படைப்பை, அறிந்த ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்க மாட்டான் என்று கொண்டிருக்கிறீர்களா இல்லையா, சொன்னீங்களா இல்லையா, அந்த கூற்றில் நீங்க உண்மையாளராக இருந்தால்
அல்லாஹ் சில பொருட்களை வைத்து பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன் எனவே இதை சொல்லிக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது மலக்குமார்களுடைய அந்த பதில் என்னவாக இருந்தது என்பது இங்கு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். மலக்குமார்கள் அங்கு என்ன செய்யல, பெருமடிக்கல. மலக்குமார்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை வைத்து தான் பெரியவர்கள் என்று அந்த பெருமை பாராட்டவில்லை. உடனே சரணடைந்து விட்டார்கள். ஆர்கியூமெண்ட் பண்ணல, உடனே சரணடைஞ்சிட்டாங்க. இதில் நமக்கு நிறைய படிப்படி செய்திகள் இருக்கிறது. உடனே சரணடைஞ்சாங்க. என்ன சொன்னாங்க? மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக் காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். உடனே சொன்னார்கள், காலு சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த அறிவுமே கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான அறிவுமே கிடையாது. இல்லாம அல்லம்தனா, எதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ, எதை நீ உன் அறிவிலிருந்து எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ தான் அறிவு மிக்கவன், ஞானம் மிக்கவன். இங்க காலு சுப்ஹானக் என்ற அந்த விஷயம், நீ பரிசுத்தமானவன் என்ற விஷயம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், உன்னுடைய அறிவிலிருந்து யாரும் தானாக எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எதை கற்றுக் கொடுக்கிறானோ அதைத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து யாரும் அவனுக்கே தெரியாமல் அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இப்ப அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ, அல்லாஹ் எதை எங்களுக்கு கற்றுத் தந்தானோ அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ் என்று உடனே சரணடைந்தார். அப்ப குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்து முன்வைக்கும் பொழுது அது சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எந்த விதமான ஆர்குமெண்ட் இல்லாமல் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு எங்கே தெரியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்து விட்டு அடுத்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் நிகழ்த்துகிறான். என்னவென்று சொன்னால், قال يا آدم أنبئهم بأسمائهم. மலக்குமார்களுக்கு இதுக்கு என்ன செய்ய சொல்லிக் கொடுங்க, மலக்குமார்களுக்கு நீங்க பாடம் படித்து கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, இந்த பெயரெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க. فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم. இந்த பெயர்களை எல்லாம் எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்குகளை பார்த்து, قال ألم أقل لكم, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னி அஅலமு கைப ஸமாவாதி வல் அர்த், மறைவான வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான விஷயத்தை நான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, வா அலமு மா துபுதூன வ மா குன்தும் தக்துமூன், நீங்கள் வெளிப்படையாக சொல்வதையும் நீங்கள் மறைவாக வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறியக்கூடியவன். அப்ப இங்க வெளிப்படையாக சொல்லக்கூடியது என்று சொல்லும் பொழுது அதற்கு விளக்கம் சொல்லுவது உலமாக்கள், வெளிப்படையாக என்று சொல்லும் பொழுது அவர்கள் ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா யாரா நீ படைக்கப் போகிறாய் என்று சொன்னார்களா இல்லையா? அவர் வெளிப்படையாக சொன்னது. நீங்கள் மறைமுகமாக சொன்னது, அவர்கள் நம்மை விட ஒரு அறிந்த ஒரு படைப்பை படைக்க மாட்டான் என்று நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் தனக்குள் ரகசியமாக நீங்கள் சொல்லிக் கொண்டதையும் அல்லாஹ் அறிவான் என்ற அந்த செய்தி இதிலிருந்து உலமாக்கள் நமக்கு விளக்கமாக தெரிகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, இந்த செய்தியை கதாதாரமாக அழைப்பது செய்யலாம். நீங்கள் வெளிப்படையாக சொல்வதையும் மறைமுகமாக சொல்வது என்ற அந்த விளக்கமாக கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது, வெளிப்படையாக சொல்வது என்பது அவர்கள் ரத்தம் சிந்தக்கூடிய படைப்பையா படைக்கப் போகிறார் என்று சொன்னதும், அதே போன்று அவர்கள் மறைவாக இருப்பதை நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் ரகசியமாக பேசிக்கொண்டதையும் அல்லாஹ் அறிவான் என்பது, தங்களை காட்டிலும் ஒரு அறிந்த படைப்பை படைக்க மாட்டான் என்று அவர்கள் தனக்குள் பேசிக்கொண்டதையும் அல்லாஹ் அறிவான் என்பதுதான் இதற்கு விளக்கம் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தியும் நாம் இங்கு பார்க்கிறோம். அன்பான சொந்தங்களே, அல்லாஹ் படைத்ததற்கு பிறகு இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர்களை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்த விஷயங்களை அல்லாஹ் செய்ய சொன்னான். அப்ப சஜிதா செய்ய சொல்லும் பொழுது ஃபஸஜது இல்லா இப்லீஸ், அவர் இப்லீஸை தவிர ஷைத்தானை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள். லம் யகும் மினஸ் சாஜிதீன், அவன் சிரம்பணியக்கூடியவர்களே இல்லை, அவன் என்ன செய்யவில்லை, சிரம்பணியவில்லை. அப்ப ஏன் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது அவன் என்ன காரணம் சொல்கிறான், அல்லாஹ் கேட்கிறான். قال ما منعك الا تسجد اذ امرتك, உனக்கு கட்டளையிட்ட சந்தர்ப்பத்தில், உனக்கு சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக வேண்டி நீ சஜிதா செய்யவில்லை, உன்னை தடுத்தது எது என்று கேட்கும்போது قال انا خير منه, நான் அவரை விட சிறந்தவன். என்ன வார்த்தை பாருங்க, قال انا خير منه,
அவரை காட்டிலும் நான் சிறந்தவன். என்ன சிறந்தவன்? அடுத்த பதில் சொல்கிறான், خلقتني من نار, என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய். وخلقته من طين, நீ அவரை மண்ணிலிருந்து படைத்தாய். நெருப்பானது உயரக்கூடியது, நெருப்பானது உயரக்கூடியது. நான் உயர்ந்தவன், அவரோ மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர், அவர் தாழ்ந்தவர். நான் எப்படி அவருக்கு சஜதா செய்ய முடியும் என்று அவன் ஒப்புமை பேசக்கூடியவனாக இருந்தான். ஒப்புமை பேசின அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொன்னான், قال فاهبط منها, இங்க என்ன செஞ்சிரு, இறங்கிடு, போயிடு. فما يكون لك ان تتكبر, இங்க நீ பெருமை எடுப்பதற்கு இங்க உனக்கு இடம் கிடையாது. இந்த இடத்தில் நீ பெருமை எடுப்பதற்கு இடம் கிடையாது. فيها فخرج, இறங்கிடு, வெளியேடு. இன்னக மினஸ் சாகிரீன், நீ சிறுமைப்படுத்தப்பட்டவர்களிலிருந்து ஒருவனாக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் அங்கு ஷைத்தானை அல்லாஹ் சபிக்கிறான். அங்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் அங்கு ஷைத்தான் துரத்தி அடிக்கப்படுகிறான். இங்கு ஷைத்தான் என்ன செய்தான்? முதலில் ஒப்பீடு செய்தான். அவன் செய்த தவறான ஒப்பீடு. ஏன் நான் தான் உயர்ந்தவன், அவர் தாழ்ந்தவர் என்று ஒப்பீடு செய்தான். முதலில் இந்த ஒப்பீடை தவறான உலமாக்கள் சொல்லும் பொழுது, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யும் பொழுது, நெருப்பானது அழிக்கக்கூடிய தன்மையை அதிகமாக பெற்றிருக்கிறது, அழிக்கக்கூடிய தன்மை. ஆனால் மண்ணானதுதான் அமைதியையும், மண்ணானதுதான் ரொம்ப சாந்தத்தையும் உருவாக்கத்தையும் உடையது. மண்ணிலே ஒரு பொருளை போட்டால் அது அடுத்தடுத்து அதை முளைப்பிட்டு செய்யக்கூடியதாக, மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குமே தவிர நெருப்பானது அழிக்கக்கூடியது. அவன் ஒப்புமையை முதலில் தவறு என்பதாக உலமாக்கள் இதிலிருந்து விளக்கம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ஒப்பீடானது மிக மிக தவறு என்பதை முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லும் பொழுது முதலில் ஒப்புமை செய்தது ஷைத்தான் தான். முதலில் நான் தான் பெரியவன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ ரொம்ப ஒரு இழிவானவன், இப்படி ஒப்புமையால் பார்த்தது முதலில் ஷைத்தான் தான். அப்போ ஒப்புமைப்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய செயல் என்பதாகவும் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ஷைத்தான் என்பவன் யார் என்பதை இங்கு சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். ஷைத்தான் வானவர்களில் ஒருவனா? ஷைத்தான் வானவர்களில் ஒருவனா என்று பார்த்தால் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அப்படி கிடையவே கிடையாது என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஷஹர் இப்னு ஹௌஷப் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அவங்க சொல்லும் பொழுது, ஜின்பின் கூட்டத்தை அடித்து விரட்டுவதற்காக வேண்டி, ரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் அடித்து விரட்டுவதற்காக வேண்டி மலக்குமார்களுடைய ஒரு குழுவை அல்லாஹ் அனுப்பினான். அதில் அவர்கள் சிலர்களை காடுகள் பக்கமும் கரைகள் பக்கம் அடித்து விரட்டினார்கள். அங்கு ஷைத்தான் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டான். அங்கு அவன் ஷைத்தான் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டான். அவன் அங்கேயே மேலே இருந்து விட்டான் என்பதாக ஷஹர் இப்னு ஹௌஷப் என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஷைத்தான் அந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடியவன் வானத்தில் வானவர்களுடைய தலைவனாக இருந்தான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த கருத்து சொல்றாங்க. அப்ப இப்லீஸ் அவனுடைய பெயர், அவனுக்கு சில பெயர்கள் இருக்கிறது. அசாசீல் என்பதும் இப்லீஸுடைய ஒரு பெயர், அசாசீல் என்பதும் இப்லீஸுடைய பெயர். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேறொரு அறிவிப்புல அல் ஹாரிஸ் என்பதும் அவனுடைய ஒரு பெயராக இருக்கிறது என்பதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நக்காஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது அவருடைய புனைப்பெயர், இப்லீஸுடைய புனைப்பெயர் அபு குர்தூஸ் என்பதாகவும் நக்காஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்லீஸ் வானவர்கள் ஒரு இனத்தை சார்ந்தவன், வானவர்கள் ஒரு இனத்தை சார்ந்ததாக இருந்தான். அவனுடைய இனத்தினுடைய பெயர் ஹிந்த் என்று சொல்லப்படும், ஹிந்த் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சொர்க்கத்துடைய பாதுகாவலராக இருந்தார்கள். இப்லீஸ் அவர்களில் நல்ல சிறந்தவனாகவும் வணக்க வழிபாடுகளில் அதிக கவனமுடையவனாகவும் இருந்தான். அந்த குழுவினர்களுக்கு 4 ரெக்கைகள் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஒரு கருத்து வருகிறது. இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிதாயா வ நிஹாயா என்ற புத்தகத்தில் பதிவு செஞ்சு இருக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அப்ப இப்லீஸ் யார் என்பதை பல கருத்துகள் இங்கு பரிமாறப்படுகிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா விதமான கருத்தையும் அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் நன்கறிந்தவன், இப்லீஸ் எந்த இனத்தை சார்ந்தவன் என்பதில் பல கருத்துகள் வருகிறது.
ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதால் நாம் பல கருத்துக்களை இங்கு நாம் பரிமாறி இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இங்கு நாம் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கு ஒப்புமை பார்ப்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப ஷைத்தானை, அதாவது இந்த இப்லீஸை அசாசின் என்று சொல்லக்கூடிய ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு பெயர்களை கொண்ட இந்த ஷைத்தான் என்று பிரபலமாக நாம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடியவர் முதலில் அவன் பெருமையடித்ததனுடைய காரணம் என்ன? நான் தான் உயர்ந்தவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் எப்படி அவருக்கு சஜிதா செய்ய முடியும் என்பதாக ஒப்புமை, நான் தான் உயர்ந்தவன் என்று அடுத்தவர்களை மட்டம் தாழ்த்தி அவர்களை மட்டமாக இழிவாக பார்த்ததுதான் அவன் இருந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக விரட்டி அடிக்கப்பட்ட ரஜீமாக மாற்றப்பட்டான். ரஜீம் என்று சொன்னால் விரட்டி அடிக்கப்பட்ட, ஓதிகமா இல்லையா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட, துரத்தி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று ஓதுகிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் இந்த பெருமை, தற்பெருமை, நான் தான் பெரியவன், மற்றவெல்லாம் தாழ்ந்தவர்கள், பணத்தால் நான் பெரியவன், அவனிடத்திலே பணங்காசு இல்லை, வீடு வாசல் இல்லை, ஆடை சரியில்லை என்று தாழ்த்தக்கூடிய குணம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவரை அல்லாஹ் உலகத்தில் இழிவுபடுத்தி விடுவான். எவ்வளவு பெரிய உயர்தரமான ஒரு அந்தஸ்து இருந்தாலும் அவர் துரைத்தடிக்கப்பட்டவராக ஆகிவிடுவான். அதுக்கு ஷைத்தான் உதாரணம். எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது மலக்குமார்களுக்கு தைரியம் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு 40 ஆண்டுகளாக ஊர்வலப்படாமல் இருக்கும் பொழுது என்ன சொன்னான்? அதை தட்டி பார்த்து, இது வெறும் வெற்றுக்கூடுதான், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க என்று மலக்குமார்களுக்கு இவன் ஆறுதல் சொன்னான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு பெரிய இல்முதரையாக இருந்தாலும் தற்பெருமை, நான் தான் பெரியவன் என்ற அந்த கிபர், அந்த ஒரு திமிர்த்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு இல்முதாரியாக இருந்தாலும் நம்மை அது ஒரு தாழ்வான ஒரு நிலைக்கு, இழிவான நிலைக்கு தள்ளிவிடும் என்பது நாம் இங்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஆக தற்பெருமை என்பது அடுத்தவர்களை இழிவாக கருதுவது என்பது ஆகவே ஆகாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஷைத்தானிய குணத்தை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து தர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்வோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பிறகு என்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.